சர்க்கரை நோய் இருப்பின் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த 4 சோதனைகளையும் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக உணவு கட்டுப்பாடு, 2வது மருந்து மாத்திரை, 3வது உடற்பயிற்சி, 4வது பரிசோதனை. அனைவருக்கும் சர்க்கரை இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு ஏன் அதிகமாகிவிட்டது? சர்க்கரையை இன்சுலினும் மற்ற சில வேதிப்பொருட்களும் கண்ட்ரோலில் வைத்துள்ளது. ஒன்று இன்சுலின் சுரப்பது கம்மியாகி இருந்தாலோ இல்லை சுரந்த இன்சுலின் வேலை செய்யாவிட்டாலோ சர்க்கரை அதிகமாகிவிடுகிறது. சர்க்கரையை ஏன் வைத்தியம் பார்க்க வேண்டும்? சர்க்கரை அதிகமானால் தலையிலிருந்து மூளையில் பாதிக்கலாம், இதயம் பாதிக்கலாம், கண் பாதிக்கலாம், சிறுநீரகம் பாதிக்கலாம், பிறப்பு உறுப்புகள் பாதிக்கலாம். காலில் புண் வந்தால் ஆறாமல் விரல் எடுக்கும் அளவு, பாதம் எடுக்கும் அளவு, இல்லை காலை எடுக்கும் அளவு அதிகமாகிவிடலாம். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக சர்க்கரை நோயை வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவது எடுத்துக்கொண்டால் உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடில் சாப்பிடக்கூடியவை தவிர்க்க வேண்டியவை. சாப்பிடக்கூடியவையில் காய்கறி, கீரை, பயிர் வகைகள் சாப்பிட்டால் அதனால் சர்க்கரை கூடாது. தவிர்க்க வேண்டியவை சர்க்கரை என்றாலே இனிப்பு, ஆயினால் இனிப்பு சாப்பிடக்கூடாது. பழங்கள், பெரும்பாலான பழங்கள் இனிப்பாகத்தான் இருக்கும். அதில் கொய்யாப்பழம், ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் தினமும் சாப்பிடலாம். 4 ஆப்பிள் சாப்பிடலாம். பூமியின் அடியில் விளையும் கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். அதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. மற்றபடி உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, நிலக்கடலை இதையெல்லாம் அளவோடு உண்ண வேண்டும். அளவோடு உண்ணால் வளமாக வாழலாம். உணவை பொறுத்தவரை சர்க்கரை அதிகமாக உள்ளது அரிசியில் தான் அதிகமாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கோதுமை, அதற்கு அடுத்தபடியாக ராகி, இருப்பதிலே மிகவும் குறைந்த அளவு உள்ளது கம்பு, திணை, சாமை, சோளம். கம்பு எடுத்துக்கொண்டால் கம்பில் சாதம், கம்பு தோசை செய்து கொள்ளலாம். திணை தோசை செய்து கொள்ளலாம். சாமை சாதம் செய்து கொள்ளலாம். சோளத்தில் சோள தோசை, சோளச்சோறு செய்து கொள்ளலாம். ராகியை பொறுத்தவரை ராகி கூழ் அருந்துவது நல்லதல்ல. ராகி களி சாப்பிடலாம். ராகி ரொட்டி, ராகி தோசை. கோதுமையை பொறுத்தவரை கோதுமை சாதம், கோதுமை தோசை, சப்பாத்தி, கோதுமை ரவை உப்புமா, பூரி சாப்பிட்டால் அதற்கு பூரியோ சப்பாத்தியோ சாப்பிட்டால் அதற்கு உருளைக்கிழங்கை தொட்டுக்கொள்ளாமல் மசாலை மட்டும் தொட்டுக்கொள்வது நல்லது. உதாரணமாக காலை 7 மணி அளவில் காஃபி அல்லது பால் அல்லது டீ சர்க்கரை இல்லாமல் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். காலை 9 மணி அளவு ஆகாரத்தில் இட்லியோ சப்பாத்தியோ தோசையோ எது சாப்பிட்டாலும் அளவாக 3 எண்ணிக்கையில் சாப்பிடுவது நல்லது. இது பத்தாது பசி எடுக்கும்போது இருந்தால் காலை 11 மணிக்கு மோர் 200 ml அல்லது 400 ml வரை அருந்தி கொள்ளலாம். மதியம் 2 மணிக்கு 1 கப் சாதம். அது அவர்கள் வேலையை பொறுத்தளவு 300 கிராம் 350 கிராம் சாப்பிட்டு கொள்ளலாம். இது பத்தாது உங்களுக்கு பசி எடுக்கும்போது இருந்தால் மாலை 4 மணி 5 மணி வாக்கில் சுண்டல் ஏதாவது செய்து கொள்ளலாம். பாசிப்பயிற்று சுண்டல், தட்டைப்பயிற்று சுண்டல், பட்டாணி சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல் ஆகிய சுண்டலில் ஏதாவது ஒன்று செய்து கொள்ளலாம். இரவு 9 மணிக்கு காலை மாதிரி டிஃபன் தான் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். இது உணவு கட்டுப்பாடை பொறுத்தவரை. மருந்து மாத்திரை அவர்களுடைய சர்க்கரைக்கு தகுந்தாற்போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒன்று கூட்ட வேண்டியது இருந்தால் கூட்ட வேண்டியது இருக்கும், குறைக்க வேண்டியது இருந்தால் குறைக்க வேண்டியது இருக்கும். 3வதாக உடற்பயிற்சி 50 வயதிற்கு 40லிருந்து 50 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் நடைப்பயிற்சி செய்து கொள்ளலாம். மற்றபடி இள வயதினர்கள் ஓடுவது, ஸ்கிப்பிங் செய்வது முதலிய கடினமான வேலைகள், அதாவது அனாரோபிக், ஏரோபிக் என்று 2 வகைகளாக உடற்பயிற்சி பிரித்துக் கொள்ளலாம். வயது குறைவாக உள்ளவர்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் 30லிருந்து 45 நிமிடம் வரை செய்தால் சர்க்கரை அளவு அளவில் இருக்கும். பரிசோதனை இரத்தம் மாதத்திற்கு ஒரு முறை என்று வழக்கமாக செய்து கொள்ளலாம். ஆனால் அதையே உங்களுக்கு அளவு சரியாக வரும் வரை எப்பொழுதெல்லாம் ஒரு 3 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை சர்க்கரையை பார்த்து அளவு சரியாக இருந்தால் மாதம் ஒரு முறை செய்து நமது சர்க்கரையை அளவில் வைத்து கொள்ள வேண்டும். முன் சொன்ன மாதிரி சர்க்கரை அளவில் இருந்தால்தான் இரத்த குழாய்களில் 2 வகையான இரத்த குழாய்கள்
அடைபடலாம். பெரிய இரத்த குழாய்கள், சிறிய இரத்த குழாய்கள். தேங்க்ஸ்.